எனக்கு ஒரு வேஷ்டி ஒண்ணு வாங்கி கொடுக்க முடியுமா தம்பி? இந்த ஒரு வேஷ்டி தான் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு காசு வேண்டாம். எனக்கு எவ்வளவு வரும்? it will be around 150. Bet you learn English. What do you mean? See, basically I am well qualified. I was employed with L&T as a regional accountant for about 21 years. இதுதான் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. What do you mean? See, basically I am well qualified. I was employed with L&T as a regional accountant for about 21 years. வெல் எஜுகேட்டட். எனக்கு காசு வேண்டாம், ஒரு வேஷ்டி மட்டும் வாங்கி தரீங்களான்னு அவர் கேட்கும்போது மனசெல்லாம் அப்படி உடைஞ்சு போச்சு. இந்த வீடியோவை ஆம்ஸ்கட் 2 அப்படிங்கிற இந்த ஐடியில போஸ்ட் பண்ணிருக்காரு. ஒரு எக்ஸ் அக்கவுண்டன்ட் அவரோட கதையை பத்தி சொல்லியிருக்காரு. இவர் ஏதாவது காசு வேணுமான்னு கேட்டதுக்கு, எனக்கு காசு வேண்டாம் தம்பி, ஒரே ஒரு வேஷ்டி மட்டும் வாங்கி கொடுங்க, ரொம்ப நாளா இந்த வேஷ்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் அவரோட பேக்ரவுண்ட் கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு. 21 வருஷமா தான் அக்கவுண்டன்டா இருந்ததாகவும் ரொம்ப வெல் குவாலிஃபைடு ஒரு எம்ப்ளாயியா இருந்ததாகவும் அந்த பெரியவர் சொல்லும் போது இன்னைக்கு இவருக்கு இந்த நிலைமையா அப்படின்னு அவருமே ஆச்சரியப்பட்டு போய் பாக்குறாரு. சோ தனக்கு காசு வேண்டாம், ஆனா ஒரே ஒரு வேஷ்டி மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற அந்த பெரியவரோட வீடியோ பார்த்த பலரையுமே ஆச்சரியப்பட வச்சது மட்டும் இல்லாம வெளி தோற்றத்தை வச்சு யாரையுமே நம்ம இடப்படக்கூடாது அப்படின்னுட்டும் பல பேருக்கு உணர்த்தாம உணர்த்தியிருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களோட பேசுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அது கலட்டா மீடியான்னு சொல்லப்பட்ட ஒரு மீடியாவில் வந்த ஒரு வெளியீடு. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன். ஆனா அந்த மீடியாவில் இருந்து நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிற அந்த கிளிப்பிங்ல இருந்து நாங்க பெற்றுக்கொண்ட பாடம் என்னன்றது தான் இன்னைக்கு நான் கூட பேச போறேன். வாழ்க்கையில 2 விதமான சேலஞ்சஸ் எங்களுக்கு இருக்கு. ஒருத்தன் உயிர் வாழும் பொழுது லிவிங் டு லாங் ப்ராப்ளம், லிவிங் டு ஷார்ட் ப்ராப்ளம்னு 2 இருக்கு. அது என்னன்னு தெளிவா பார்த்துப்போம். லிவிங் டு ஷார்ட்னா, நாங்க இன்னைக்கு உயிரோட திடகாத்திரமா வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரோம். இன்னைக்கு எங்கட சம்பாத்தியத்துல தங்கி வாழ்பவர்கள் யாரு? ஒன்று வயதான அப்பா அம்மா இருப்பாங்க, அடுத்தது எங்களை நம்பி இருக்கிற எங்கட ஃபேமிலியா இருக்கும். அதுல சில சமுதாய கட்டமைப்புல சில கடமைகள் நம்மள தங்கி வாழலாம். ஒருவேளை எங்களுக்கு உயிராபத்து ஏற்படலாம், அல்ல உடல் நலக்குறைவு ஏற்படலாம். அது விதியா இருக்கலாம், அல்ல சதியா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால எங்களோட உழைப்பு நிறுத்தப்படுமா இருந்தால் மிகவும் பாதிக்கப்பட போவது எங்கள தங்கி இருப்பவர்கள் தான். நீ அவர்களை யார் பார்த்துக்கிறது? இது லிவிங் டு ஷார்ட் ப்ராப்ளம். பட் அட் த சேம் டைம் நம்ம கடமை எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப நம்மளோட வயசு 60, எல்லா கடமையும் முடிச்சாச்சு. ஆனாலும் நாங்கள் உயிர் வாழ வேண்டிய காலம் இன்னும் இருக்கும் என்றால் நாங்க வருமானம் இல்லாத நேரத்துல தங்கி வாழுவோம் எங்கள் அடுத்த தலைமுறையில. அப்படி தங்கி வாழ வேண்டிய சூழ்நிலை வருமா இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஒரு வீண் சுமையாக இருக்கலாம். அது ஒரு ப்ராப்ளம். சோ இந்த 2 பக்கம் இதுல இருக்கு. புரியுதா? நான் இன்சூரன்ஸ்ல இருந்து வந்தபடியா இந்த 2ஐயும் அழகா பிரிச்சு ஆட்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் பழகி இருக்கேன். அப்போ லிவிங் டு ஷார்ட் அண்ட் லிவிங் டு லாங் 2க்குமே ஒரு சொல்யூஷன் இன்சூரன்ஸ். அது நான் என்னைக்குமே நம்புறேன், உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்றேன், லைஃப் இன்சூரன்ஸ். பட் அட் த சேம் டைம் அது மட்டும் என்று சொல்ல மாட்டேன். நீங்க கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், பிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் இதுக்காக நீங்க சம்பாதிக்கும் பொழுது எக்ஸ்ட்ராவோ ஒரு அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணணும். அதாவது இன்னைக்கு பிரசன்ட் லைஃப்ல செலவழிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் காசு வச்சிருக்கணும், ஃபியூச்சர் லைஃபுக்காக ஒரு சேமிப்பு வச்சிருக்கணும். இது எதுக்காக இன்னும் கூட நான் ஆழமா சொல்லணும்னா, ஒருவேளை 60 வயசு நமக்கு வாழ்க்கை உழைப்பெல்லாம் முடிஞ்சுது. ஆனா நம்ம 70 வயசு வரைக்கும் ஒருவேளை உயிர் வாழ்வோமா இருந்தால் அட்லீஸ்ட் 10,800 நம்பரை கடந்துதானே நம்ம வாழணும். அது என்னன்னு தெரியுமா? ஒரு நாளைக்கு நாம 3 வேளை சாப்பிடுவோம், ஒரு மாசம் முழுக்க 90 வேளை சாப்பிடுவோம், ஒரு வருஷம் முழுக்க 1080 வேளை சாப்பிடுவோம். அதுவே 10 வருஷம் உயிர் வாழணும்னா 10,800 வேளை சாப்பிடணும். அது ஒரு ஆள். அப்போ இந்த சாப்பாட்டுக்காக என்றாலும் நமக்கு ஒரு சேமிப்பு இருக்கணுமா இல்லையா? அப்போ இன்னைக்கு உழைக்கிற பொழுது லிவிங் டு லாங்குக்கான சேமிப்பை கட்டாயம் நீங்க உருவாக்கணும்ன்ற கருத்தை நான் இன்னைக்கு பதிவு செய்யறேன். நான் இன்னைக்கு சேமிப்பை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த சேமிப்பு 2 பக்கம் இருக்கணும்னு சொல்லியாச்சு. அதாவது பிரசன்ட் லைஃபுக்கும் காசு வேணும், ஃபியூச்சர் லைஃபுக்கும் சேமிப்பு வேணும். என்ன நம்மகிட்ட இருக்கிற வருமானம் வரக்கூடிய மோட்டார் ஒன்றுதான். ஒரு ஜாப்ல இருப்போம், அல்லது ஒரு கடையை வச்சிருப்போம், ஒரு சின்ன பிசினஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு வருமானத்தை மட்டும் பேஸ் பண்ணி எப்படி இவ்வளத்தையும் சமாளிக்க முடியும்? நீங்க யோசிச்சு பார்க்கலையா? ஒரு காலத்திலையும் ஒரு காருக்கு 4 வீல் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா வீல் ஒண்ணு பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்களா இல்லையா? அதை எப்பயாவது பாதிப்புனா எடுத்து பயன்படுத்தலாம்னு. அப்படி ஒரு காருக்கே எக்ஸ்ட்ரா வீல் இருக்கிற போது லைஃப்ல ஏங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடாது? நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு கொஞ்சம் நேரத்தை, அதாவது எங்களோட உழைப்பில போக மீதியா இருக்கக்கூடிய எங்களோட ஒவ்வொரு நாள்ல கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்தி
ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அமௌண்ட் ஒன்றை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள உங்களால முடியும்டா கண்டிப்பா அந்த வருமானத்தை ஃபியூச்சருக்காக இருந்தாலும் சேமிக்கலாமா இல்லையா? நல்லமா இல்லையா? உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. திருப்பி சொல்றேன் ஒரு கருத்தை, இது எங்கேயோ படிச்ச கருத்து தான். 18 வயசுக்குள்ள ஒரு பையன் வேலைக்கு போறான்டா அப்பன் சரியில்லைன்னு அர்த்தம். 60 வயதுக்கு பிறகு ஒரு மனுஷன் வேலைக்கு போறான்டா உள்ள சரியில்லைன்னு அர்த்தம். இப்படி ஒரு கருத்து. ஆனா 60 வயசுக்கு பிறகு ஒரு மனுஷன் வேலைக்கு போறான்னா நான் அப்படி சொல்ல மாட்டேன் புள்ள சரியில்லைன்னு, அவன் வாழ்ந்த வாழ்க்கை முறை சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஆக மொத்தம் நானும் நீங்களும் இப்படி ஃபியூச்சர்ல டிபெண்டா இருக்க கூடாதுண்டா இன்னைக்கு எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு, நமக்கு வர வருமானத்தை இன்னொரு விதமாக பெருக்கிக் கொள்ள வேண்டும். டபுள் இன்கம் ஒன்றை கிரியேட் பண்ண வேண்டும். அப்படி உங்களுக்கு டபுள் இன்கம் கிரியேட் பண்றதுக்கு விருப்பம் இருக்குதுன்னா, மறுபடியும் சொல்றேன், விருப்பம் இருக்கிறவர்கள் மட்டும் இந்த கீழே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல எனக்கு SMS பண்ணுங்க. நான் உங்க கூட பர்சனலா பேசுறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஐடியா தாரேன், சொல்லித்தாரேன். திங்க் பண்ணுங்க. வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. ஹாவ் a nice day.